கதைக்காக படம் பார்க்க சென்ற காலம் போய் கவர்ச்சி நடனத்திற்காகவே படத்திற்கு செல்லும் அளவிற்கு தெலுங்கு சினிமா மோசமான கலாச்சாரத்தை நோக்கி சென்ற நிலையில் பொறுத்து பார்த்த மகளிர் ஆணையம் வெகுண்டெழுந்துள்ளது. வழக்கமாகவே தெலுங்கு சினிமா கதை கரு என்பதை தாண்டி பிரம்மாண்டத்தை மையப்படுத்தி கற்பனைக்கு கொஞ்சம் கூட எட்டாத ஆக்ஷன் காட்சிகள் அடங்கியதாகவே இருக்கும். ஆனால் சமீப காலமாக எடுக்கப்படும் தெலுங்கு படங்கள் அனைத்திலும் தவறாமல் கவர்ச்சி பாடலும் இடம்பெற்று வருகிறது. படத்தின் கதைக்கு பொருந்தவில்லை என்றாலும் கூட கிழுகிழுப்பிற்காகவே கவர்ச்சி நடனம் வைப்பது வாடிக்கையாகவே மாறி வருகிறது. மாஸ் ஹீரோ படம் என்றால் கண்டிப்பாக ஐட்டம் பாடல் இருந்தே ஆக வேண்டும் என்பதைப் போல பிரம்மாண்ட படமான பாகுபலியில் கூட மனோகரி என ரசிகர்கள் மனதை மயக்கினர். ஆனால் இதற்கு முந்தைய படங்களில் கவர்ச்சி பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் அத்தனையையும் ஓவர்டேக் செய்தது புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுனோடு சமந்தா போட்ட கவர்ச்சி குத்தாட்டம் தான். இந்த பாடலில் இருந்து படங்களில் கவர்ச்சி நடனம் வைப்பது என்பது ட்ரெண்ட் செட்டராகவே மாறிவிட்டது. சமந்தாவிற்கு போட்டியாக காவாலா பாடலில் களமிறங்கிய தமன்னாவின் தாராள ஆட்டமும் தெலுங்கு ரசிகர்களை உச்சு கொட்ட வைத்தது. அதன் பிறகு மகேஷ் பாபுவோடு கவர்ச்சி நாயகியாக ஸ்ரீலீலா போட்ட ஆட்டம், புஷ்பா பட முதல் பாகத்தில் சாமி சாமி பாடலுக்கு ராஷ்மிகா சேலையில் போட்ட ஆட்டங்கள் ரசிகர்களின் தூக்கத்தை தொலைக்க வைத்தன. அத்தோடு நிற்காமல் புஷ்பா படத்தின் இரண்டாவது பாகத்திலும் கிஸ்க் வந்துச்சே ஃபீலிங்ஸ் என ஓவர் டோஸில் கிளாமர் கிறங்கடித்தது. இந்த வரிசையில் நடிகை ஊர்வசி ரவுச்சாலாவுடன் நடிகர் பாலையா செய்த சேட்டைகளை எல்லாம் கவர்ச்சியை தாண்டி ஆபாசம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு கண் கொண்டு பார்க்க முடியாத அளவிற்கு ஆபாசமான நடன அசைவுகளை கொண்டு இயக்கப்பட்டிருந்தது அந்த டாபிடி டிபிடி பாடல். இவற்றையெல்லாம் தாண்டி மகளிர் ஆணையமே கொந்தளிக்கும் அளவிற்கு கொண்டு சென்ற பாடல் என்றால் அதுதான் சர்ப்ரைஸ் தான். குட்டை பாவாடை மல்லிகை மொட்டு மேலாடை போட்டு கெட்டிகா சர்மா ஆடும் காட்சிகள் சில இளசுகளுக்கு ரிப்பீட் மோடாகவே மாறிவிட்டது. இப்படி இளம் ரசிகர்களை கவர்ந்தெழுத்து வசூலை வாரி குவிக்க கவர்ச்சி நடனத்தை ஒரு யுக்தியாகவே தெலுங்கு சினிமா பயன்படுத்தி வந்த நிலையில்தான் அதற்கு தெலங்கானா மகளிர் ஆணையம் கடும் அலர்ட் விடுத்திருக்கிறது. முக்கியமாக கவர்ச்சி பாடலுக்கு வடிவமைக்கப்படும் நடன அசைவுகள் தான் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளன. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக அநாகரிகமான நடன அசைவுகள் இடம்பெறுவது இளைய தலைமுறை மனதை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக கூறியிருக்கும் தெலங்கானா மாநில மகளிர் ஆணையம், இனிமேல் திரைப்பட வசனங்கள், பாடல்கள், நடனங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறது. பொழுதுபோக்கு அம்சமான சினிமா என்பது மிகப்பெரிய கடத்தியாக இருக்கும் நிலையில் ரசிகர்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை விதைக்கக்கூடாது என்ற பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என படக்குழுவினருக்கு மகளிர் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. மேலும் எத்தனையோ ஆண்டு போராட்டங்களுக்கு பிறகு தற்போதுதான் பெண்களை போக பொருளாக பார்க்கும் வழக்கம் மாறி வருகிறது என்ற நிலையில் இது மாதிரியான எல்லை மீறிய கவர்ச்சி பாடல்களும் நடன அசைவுகளும் மீண்டும் பெண்கள் குறித்த புரிதலை தவறாக கொண்டு செல்லும் என கவலை தெரிவித்திருக்கிறது.